வணக்கம் நண்பர்களே. நம் பலத்தை விட பலவீனத்தை தெரிஞ்சுக்கணும் என்று சொல்பவர் ஒய்ஜி பார்த்தசாரதியின் கடைசி நாள் வரை அவரிடம் வயது குறித்து கேட்டால் இவ்வளவு வயது என்று சொன்னதே இல்லை. இவ்வளவு வயது இளைஞன் என்றுதான் சொல்வார். முதுமை என்பது உடலில் தெரிய ஆரம்பிக்கும் போது முன்பே அதை மனதின் வாயிலாக கட்டுப்படுத்தி விடலாம். அதைத்தான் கடைபிடிக்கிறேன். என்னை பொறுத்தவரை வயது உடம்பில் இல்லை, மனதில் தான் இருக்கிறது என்பது திடமான நம்பிக்கை. அத்துடன் எனக்கு நடிப்பு தொழில் இருப்பதால் அடுத்தவர்களை என்டர்டெயின் செய்தபடியே இருக்க நினைக்கிறேன். ஒரு நாள் வேலை செய்யாமல் இருந்தால் கூட சோர்வு வந்துவிடும் என்பதால் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். உடம்பை பற்றி பெரிதாக கவலை கொள்ள மாட்டேன். ஆனால் மனதை ஆக்டிவாக வைத்துக் கொள்வதில் உறுதியாக இருக்கிறேன். நம் வயதில் இருப்பவன் அப்படி இருக்கிறானே இப்படி இருக்கிறானே என்று நினைக்க மாட்டேன். அடுத்தவன் குறித்து யோசிக்க ஆரம்பித்தால் அவனுக்கு நல்லது நடந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் கெட்டது நடந்தாலும் கஷ்டமாக இருக்கும். நம் வேலையை பார்த்தபடியே இருந்தால் அடுத்தடுத்த வேலைகள் நமக்காக காத்து கொண்டிருக்கும். வசதியாக வாழ்வோர் கஷ்டப்படாமல் காலத்தை நகர்த்துகின்றனர் என்று நினைப்பது தவறு. உலகில் உள்ள அனைவருக்கும் கஷ்டமும் நஷ்டமும் கண்டிப்பாக இருக்கும். அந்த சங்கடங்களை நானும் பல நிலைகளில் அனுபவித்திருக்கிறேன். நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் எனக்கு தோள் கொடுத்தது என் குடும்பத்தினர்தான். எனக்கும் கோபம் வரும். கண்ட்ரோல் செய்ய முடிந்தால் செய்வேன், இல்லையெனில் குழாயில் இருந்து தண்ணீரை திறந்து விடுவது மாதிரி வெளியே கொட்டி விடுவேன். கோபம், பொறாமை, கெடுதல்களை மனதுக்குள்ளேயே வைத்திருந்தால் மனதுடன் வயதும் குன்றி சோர்ந்து போய்விடுவோம். எந்த வயதிலும் நம் பலத்தை தெரிந்து கொள்வதை விட பலவீனத்தை தெரிந்து கொள்வது நல்லது. ஆண்டுகள் போக போக உடல் பலவீனமடைய தான் செய்யும். நம் மனதை பலமாக்கி கொண்டால் போதும். இந்த மனப்பக்குவம் தான் இந்த வயதிலும் என்னை இளமையாக இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.